வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி நான் வந்து வாட் இஸ் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு வீடியோவும், பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் பார்ட் 1 அப்படின்ற வீடியோவும் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன், அதாவது H2 + O2 gives H2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பேன். இப்போ வந்து அடுத்து ஒரு எலிமெண்ட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னாக்கா, இங்க நைட்ரஜன், குளோரின் 3 இருக்கு. அதே ட்ரிக் தான் நாம இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுக்க போறோம். A, B, C, D, அதாவது ரியாக்டன் சைட்ல இருக்க இந்த ரெண்டுத்துக்கும், ப்ராடக்ட் சைட்ல இருக்க இந்த ரெண்டுத்துக்கும் ABCD கொடுத்ததுக்கு அப்புறமாக்கா என்ன பண்ணணும், இதுல இருந்து நாம எலிமெண்ட் வைஸ் அதை பிரிச்சு எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் எடுத்துக்கலாம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ரியாக்டன்ஸ்ல சைட்ல எத்தனை இருக்கு, ஒரு நைட்ரஜன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் A இப்படி எழுதிட்டு, அதுக்கப்புறம் நைட்ரஜன் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் சைடு வந்தாக்கா இங்க 2 இருக்கு. ஸோ 2, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, C, 2C பிளஸ். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் இருக்கு. இந்த ஒரு நைட்ரஜனோட கோஎஃபிஷியன்ட் D. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னாக்கா, ஹைட்ரஜன் இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. 3, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, A. இங்க 3A இஸ் ஈக்குவல் டு, அதோட இங்க இருக்குது. ஓகேவா? அப்போ 4D. இது செகண்ட் கேஸ். இப்போ அடுத்த கேஸ் என்னன்னாக்கா, குளோரின் பாத்தீங்கன்னாக்கா இங்க 2 இருக்கு. ஸோ 2, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, B. 2B இஸ் ஈக்குவல் டு, இங்க ஒரு குளோரின் இருக்கு, 1D. ஓகேவா? இது இப்படி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு 3 கேஸ் கிடைச்சிரும். இந்த 3 கேஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ரூல் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு வேல்யூவை 1ன்னு அசியூம் பண்ணணும். ஓகேவா? இங்க நான் வந்து C இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேஸ்ல அசியூம் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல C இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அசியூம் பண்ணா A இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 1 பிளஸ் D, அதாவது A இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் D இப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் நமக்கு A இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் D அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா. இப்போ இந்த A வேல்யூ கொண்டு போய் செகண்ட் கேஸ் தேர்ட் கேஸ் எங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா பாருங்க. எஸ், இங்க செகண்ட் கேஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, 3 இன்டூ 2 பிளஸ் D இஸ் ஈக்குவல் டு 4D. இப்போ 3 உள்ள கொண்டு போனா 6 பிளஸ் D, அதாவது இங்க 3D வரும். இப்போ இது இந்த பக்கம் தூக்கி ரைட் சைட் தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா, 4D மைனஸ் 3D இஸ் ஈக்குவல் டு 6, அதாவது 4 மைனஸ் 3 1. அப்போ D வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இந்த 6 கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, A இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 6, அதாவது A இஸ் ஈக்குவல் டு 8 இப்படின்ற வேல்யூ கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 4 கோஎஃபிஷியன்ட்ல A, C, D இந்த 3 கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிருச்சு. இன்னும் நமக்கு என்ன ரிமைனிங், B மட்டும் தான் ரிமைனிங். அது தேர்ட் கேஸ் இருக்கு. இப்போ இந்த தேர்ட் கேஸ்க்கு வரும் அப்படின்னாக்கா, இங்க என்ன D இருக்கா, அந்த D இஸ் ஈக்குவல் டு 6 இங்க சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 6 இன்டூ 1, அப்போ 2B இஸ் ஈக்குவல் டு 6. இது 1 டைம் இதை அடிச்சு கொடுத்தாக்கா இது 3 2s are 6. ஓகே, 3. இப்போ நமக்கு 4 வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 4 வேல்யூ வச்சு என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு போய் மெயின் ஈக்குவேஷன்ல போட வேண்டியதுதான். அப்படி போட்டாக்கா 8 NH3 plus 3 Cl2 gives 1 N2, அதாவது நைட்ரஜன் பிளஸ் 6 NH4Cl. இது நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, இங்க டோட்டலா வந்து ரியாக்டன் சைடுல எத்தனை நைட்ரஜன் இருக்கு, 8 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா டோட்டலா 8 வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னாக்கா 24 இருக்கு. இங்க பார்த்தோம்னாக்கா இங்கேயும் 24 இருக்கு. ஸோ இங்க ஒரு 6 இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா C வந்து இங்க ஒரு 6 இருக்கு. ஸோ கரெக்டா பேலன்ஸ் ஆயிருச்சு ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஷார்ட்டா வந்து எப்படி நம்ம கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்ற ட்ரிக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து இன்ஜினியரிங்ல இருக்க எல்லா ஸ்ட்ரீம்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் 4 செமஸ்டர்ஸ், அதாவது M1, M2, M3, M4 இருக்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் ஸ்கூல்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறோம். அது இல்லாம 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் வர்ச்சுவலாகவும் எடுக்கிறோம், ஹோம் டியூஷன்ஸும் எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க டைனமிக் ட்ரிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.